வெளியூர்காரங்க வந்து இங்க வந்து பிரச்சாரம் பண்ணி எல்லாம் ஒரு மாற்றமும் வராது. தமிழ் பேசுறவங்க பிரச்சாரம் பண்ணி தான் தமிழ்நாட்டுக்கு எடுக்கும். நான் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் யாரு வந்தாலும் அது வந்து ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பாக்குறேன். என்னுடைய ஃபீலிங். என்ன கொண்டு போய் யூபியில போய் பிரச்சாரம் பண்ண சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு வேலையும் ஆட் பண்ண மாட்டேன். அதனால ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் அவுட் சைட் ஸ்டேட் கேம்பெயினர்ஸ் இன் எனி ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல இருக்கவங்க அந்த மொழியை பேசுபவர்கள், அந்த கலாச்சாரத்தை புரிந்தவர்கள், அந்த ஊர் உணர்வை புரிந்தவர்களால தான் பிரச்சாரம் செய்ய முடியும்ன்றது என்னுடைய கருத்து. அதனால ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்திலிருந்து முதலமைச்சர்கள் இங்க வந்தா என்ன வராட்டி அடையாளம் கூட எனக்கே தெரியாது. போட்டோல காமிச்சா தான் நானே நான் ஃபெயில் ஆயிடுவேன். முப்பது டெஸ்ட் அது தனியா நிக்கவே இல்லை. அவங்க பெரிய கூட்டணி வச்சிருந்தாங்க. அவங்க வந்து பல சமுதாய அமைப்புகளோட கூட்டணி வச்சுதான் நின்னாங்க. அதை நான் ஒத்துக்கல. 11% ஓட்டை நான் ஒத்துக்கல. பிஜேபியோட பியூர் 11% ஓட்டு கிடையாது. அவங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில அவங்க சின்னத்துல நின்ன வேட்பாளர் பிஜேபி உறுப்பினர் கிடையாது. அவர் ஒரு சமுதாய சங்கத்தை சார்ந்தவர் தான் நின்னார். அதனால அதோட பிஜேபியோட வாக்குகளை நான் ஏத்துக்கவே மாட்டேன். தமிழ்நாட்டில் நான் திருப்பி சொல்றேன், தனியா நின்ன ஒரே கட்சி நாம் தமிழர் மட்டும்தான். வேற எந்த கட்சியும் தனியா நின்னதே கிடையாது. இந்த முறை டிவிக்கே தனியா நிக்கிறாங்க. அதை தவிர வேற யாருடைய வாக்கு வங்கியும் எந்த தேர்தலையும் நிர்ணயம் பண்ண முடியாது. பிஜேபி தனியா நின்னதே கிடையாது இந்த தேர்தல். அதனால பிஜேபிக்கு 11% வாக்குன்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். அது 4ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் தேதி என்ன அப்புறம் தான் எனக்கு தெரியும். சினிமா மோகம் டெஃபினட்டா இருக்கு, சினிமாவுக்கு இருக்கு. நானும் கலர் சட்டை போட்டு பாக்குறேன், யாரும் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன வச்சு வெள்ளை சட்டை போட்டா அரசியல்வாதி ஆயிடலாம் நினைக்கிறவங்க, நான் கலர் சட்டை போட்டா ஏன் நடிகர் ஆக முடியாது? நாளைக்கு தான் பஞ்சாங்கத்தை படிக்கலான் இருக்கேன் காலையில. இல்ல நாளைக்கு தான் பஞ்சாங்கத்தை பூஜை பண்ணி தான் பஞ்சாங்கம் படிக்கிறேன் இருக்கு. நாளைக்கு காலையில தான் பார்த்து படிக்கணும். 8:42 புது வருஷமா? எனக்கு புது வருஷம் நாளைக்கு தான். அதை விட எனக்கு ஆனந்தமா சொல்லிக்கிறேன், எனக்கு புது வருஷம் நாளைக்கு தான். அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்லணும். புதுவா எல்லாமே நம்பிக்கை தான். நிக்கிறாங்க கவுண்டம்பாளையத்துல இளைஞர் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாங்க, மயிலாடுதுறையில இளைஞர் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாங்க, அதுக்கப்புறம் துறையூர்ல இளைஞர் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாங்க. எப்படி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்றீங்க? அப்புறம் படம் தான் எடுக்கணும் போல இருக்கு. தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கொண்டு வரணும்னா நான் என்ன பண்றது? படம் எடுக்கணும், இல்ல படம் ரிலீஸ் ஆகாம அதாவது ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகணும் போல இருக்கு. நான் என்ன பண்றது? இளைஞர் எங்க இளைஞர் இல்லைன்றீங்க? எங்க கட்சியில அத்தனை இளைஞர் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இப்போ தேர்தல் நிக்கிறாங்களே, இது ஒரு அன்பேர் கிரிட்டிசிசம். எல்லா கட்சியிலயும் இருக்கிற மாதிரி எங்க கட்சியிலயும் ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ்க்கு நிறைய பேர் வந்து சேர்றது இல்லை, நான் ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ்க்கு இப்ப வராங்க. அந்த யூசுவல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுதுன்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். இது வந்து இந்த தேர்தல்ல இருந்து எனக்கு நிறைய பாடம் இருக்கு. மத்தவங்க கத்துக்கிறாங்களா இல்லையோ, நான் நிறைய பாடம் கத்துக்கிட்டேன் இந்த தேர்தல்.